கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பிரதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளிலையும் கூட நாம் தேவன் நம்மேலே எவ்வளவு ஒரு அக்கறை உள்ளவராக இருக்கிறார், அவருடைய வாக்குத்தத்தங்கள் மேலே நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு அவர் எவ்வளவு அதிகமாக அவர் அதை குறித்து செயல்படுகிறார் என்பதை இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். இதை நம்ம தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே தேவன் தன்னை எப்படி அவர் தன்னை அழைக்கிறார் அப்படின்னா, மனதுருகுகிற கர்த்தர் என்று சொல்ல. உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர். இன்றைக்கி நம்மளை சுற்றியில் இருக்கிற மனிதர்களை பார்த்திங்கன்னா, நம்ம மேலே எரிச்சலாக இருக்கிற அநேகரை நம்ம பார்க்குறோம். நம்மளை குறித்து பொறாமப்படுகிற அநேகரை நம்ம பார்க்குறோம். நம்மளை கெடுத்து போட்டுறணும், நம்ம வாழ்க்கையை நஷ்டப்படுத்திடணும், நம்ம விழுந்துட்டோன்னு சொன்னால் அதை பார்த்து கைகொட்டி சிரிக்கணும்னு சொல்லி நம்மை சுற்றிலும் கழுகு கூட்டங்களைப் போல இருக்கிற அநேக மனிதர்கள் நடுவில் ஒரு அன்பின் தேவன் இருக்கிறார். இந்த அன்பின் தேவன் உங்களை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன் மேலே மனதுருகுகிற ஒரு தேவன். நம்முடைய நிலைமைகளை பார்த்து நமக்காக இரக்கப்படுகிற ஒரு தேவன். நம்மை குறித்து அவர் கரிசனை உள்ள தேவன். முன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் என்கின்ற வார்த்தையை இந்த வேளையில் தேவன் உங்களுக்கு நேராக அவர் அனுப்புகிறார். ஆகவே மனிதர்களை பார்த்து பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. உங்களை திட்டிக்கிட்டே இருக்கிறவங்க இருப்பாங்க, உங்களை மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு மேலே பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. எரிச்சல் அடைகிற அநேக ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு அன்பின் தேவன் இருக்கிறார். அந்த அன்பின் தேவன் யார்? அவர் உங்களை நேசிக்கிறவர். அவர் என்ன செய்கிறார்? அவர் உங்கள் மேலே மனதுருகுகிற ஒரு தேவன். இந்த மனதுருகுகிற தேவன் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. இந்த வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள். இந்த ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொல்கிறார். ஆண்டவர் கிருபை விலகாது, அதுதான் இதில் ஆண்டவர் சொல்கிற முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆனால் அந்த கிருபை விலகாமல் இருக்கும் அப்படின்னு நேரடியாக சொல்லாமல் அவர் பார்க்குறார். மலையை பாருப்பா, இந்த மலை விலகுமா? ஒருவேளை நீங்கள் இருக்கிற உங்கள் ஊர்லேயோ அல்லது நீங்கள் நிறைய மலைகளை பார்த்துருப்பீங்க. டூர் போன இடத்துல கூட நிறைய மலைகளை நம்ம பார்க்குறோம். அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அந்த மலை நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து போனாலும் அது அங்கேயே தான் இருக்கும். அது கொடைக்கானல் மலையாக இருக்கட்டும், ஊட்டி மலையாக இருக்கட்டும், எந்த மலையாக இருந்தாலும் திரும்ப நீங்கள் போனீங்கன்னா அங்கே தான் இருக்கும். மலைகள் விலகுமா? விலகாது. பர்வதங்கள் அப்படின்னா அதுவும் ஒரு மேடான பகுதி தான். பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், அப்போது நம்ம சுற்றிலும் மலைகள் ஒருபோதும் விலகாது, பர்வதங்கள் நிலை பெயராது. ஆனால் தேவன் பாருங்கள், ஒருவேளை பூமி எதிர்ச்சி வந்து அந்த மலைகள் உள்ளே போயிடுச்சு, அந்த பர்வதங்கள் நொறுங்கி காணாமல் போயிடுச்சு, அப்படி கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு இல்லையா? அப்படி ஏற்பட்டால் கூட எது மாறாது அப்படின்னா, என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொல்கிறார். என் கிருபை விலகாது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதை அழுத்தம் திருத்தமாக நம்ம மனதில் பதிய வைக்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? என் கிருபை விலகாத கிருபை. மலைகள் விலகலாம், ஆனால் என் கிருபை விலகாது. பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், ஆனால் என் கிருபை ஒருபோதும் நிலை பெயர்ந்து போகாது. ஏன்னா நான் உண்மையில மனதுருகுகிற கர்த்தர், உன்னை நேசிக்கிற ஆண்டவர். ஒருவேளை இந்த உலகத்தில் என்னை நேசிக்க யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? இந்த அன்பின் ஆண்டவர், உங்களை நேசிக்கிற ஆண்டவர், உங்கள் மேல் மனதுருகுகிற ஆண்டவர், உங்களுக்கு அவருடைய கிருபையை அளவில்லாமல் பொழிய அவர் விரும்புகிற தேவன். அதை மனதில் பதியிற மாதிரி சொல்கிறாரு, என் கிருபை விலகாது. எப்படி தெரியுமா? மலைகள் விலகாது, பர்வதங்கள் நிலை பெயராது,
ஆனால் ஒருவேளை அவைகள் கூட நிலை உயர்ந்து போயிட்டா கூட, விலகி போனால் கூட என் கிருபை விலகாது. எத்தனையோ மனிதர்கள் நம்ம கூட ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க, ஒரு காலகட்டம் வரும்போது நம்மளை விட்டு விலகி போயிடுறாங்க, நமக்கு சத்துருவாக மாறிடுறாங்க, நமக்கு விரோதமாக எழும்பி எவ்வளவோ வேதனைகளை நமக்கு உண்டு பண்ணுறாங்க. ஆனால் தேவன் அவர் நமக்கு சத்துருவாக அல்ல, அவர் நமக்கு மனதுருகுகிற அன்பின் தேவனாக, என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். அப்போ மலைகள் விலகினாலும் என் கிருபை விலகாது, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது என்று ஆண்டவர் சொல்றார். எவ்வளோ ஒரு ஆணித்தரமாக சொல்றார் பாருங்க. பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் சந்தேகப்படுறது முதல்ல யாருன்னா ஆண்டவரை தான். இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாரா, இந்த இடத்துல நம்மளை தப்பு வைப்பாரா, இந்த பிரச்சனையில் நம்ம எப்படி தப்புறது, ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாரா, நம்ம குழப்பம், வேதனை, பாரம், கஷ்டம். ஆனால் அருமையானவர்களே, தேவன் உங்கள் பக்கம்தான் நிற்கிறார். அவர் உங்களுக்கு ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமான துணை என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த அனுகூலமான துணையாக இருக்கிற தேவன் உங்கள் மேலே மனதுருகுகிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. எந்த சூழ்நிலையிலும் சமாதானத்தின் தேவன், சாத்தானை காலங்கள் நசுக்குகிற கர்த்தர் உங்களோட இருப்பார். அது அவ்வளோ அழகாக சொல்கிறார். இதை மாதிரி பல இடங்களில் ஆண்டவர் சொல்கிறார். இன்னும் ஒரு இடத்த கூட நம்ம பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 49ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் இப்படி வருத்தப்பட்டு சொல்கிறார், ரொம்ப வேதனையோடு சொல்கிறார். ஏன் ஆண்டவர் வருத்தப்படுறாரு, ஏன் ஆண்டவர் வேதனைப்படுறாரு? அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ஏசாயா 49ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். இங்கே ஆண்டவர் வருத்தத்தோட வேதனையோடு சொல்கிற ஒரு காரியம் என்ன? கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார். ரூத்தின் புஸ்தகத்தில் நகோமி சொல்கிறா இல்லையா, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். ஆகவே என்னை நீங்கள் நகோமின்னு சொல்லாதீங்க, மாறான கசப்பு. என் வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் இல்லை, என் வாழ்க்கையில் எப்பவும் வேதனை, என் வாழ்க்கையில் கண்ணீர், ஆகவே கசப்பு, மாறா அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி நகோமி வேதனையோடு சொல்கிறான். ஏன் சொல்கிறா? சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். சில வேளைகளில் பிரச்சனைகளுக்கு நாம் எடுத்த தவறான முடிவு தான் காரணமாக இருக்கும். நம்ம தேவனை சார்ந்து கொள்ளாமல், தேவ ஆவியானவரை சார்ந்து கொள்ளாமல், மாம்சத்தின்படி, நம்முடைய சொந்த ஞானத்தின்படி, சுய பலத்தின்படி நம்ம காரியங்களை செய்யும் பொழுது பின்னால் அதனுடைய பின் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். தீர்மானங்களை நாம் எடுக்கலாம், ஆனால் அதனுடைய பின் விளைவுகளை நாம் தடுத்து நிறுத்த முடியாது. நகோமி ரூத்தின் புஸ்தகத்தில் எருசலேமை விட்டுட்டு, பெத்லெகேமை விட்டுட்டு அவள் மோவாப் தேசத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிட்டா. தீர்மானம் எடுக்கக்கூடியது நம்முடைய பகுதி, ஆனால் அதனுடைய பின் விளைவுகள் என்ன? அந்த மோவாப் தேசத்தில் போகிறா, தன்னுடைய கணவன், தன்னுடைய 2 ஆண் பிள்ளைகளையும் இழந்து அவள் தனித்தவளாக மாறுகிறாள். ஆனால் அவள் என்ன சொல்கிறான்? சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் தான் எனக்கு நஷ்டம். ஒன்று சாத்தான் மேலே பழிய போடுவோம், அல்லது ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம், ஆண்டவர்னு ஓடி என்ன பிரயோஜனம், ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம் இல்லை. பிரியமானவர்களே, ஒருபோதும் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் கூட தேவனை நம்ம சார்ந்து கொள்ளணுமே ஒழிய, தேவனை நம்ம விட்டுட்டோன்னா நமக்கு யார் புகலிடம்? ஆண்டவரை நம்ம விட்டுட்டோன்னு சொன்னால், ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசத்தை நம்ம இழந்துட்டோன்னு சொன்னால், நம்ம பிரச்சனையில் நமக்கு யார் உதவி செய்ய முடியும், யார் நம்ம காப்பாற்ற முடியும்? அவர் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். அவரையே நாம் தள்ளி விட்டுறக்கூடாது. பாருங்கள், ஆண்டு வேதனையோட இந்த ஏசாயா 49:14 சொல்கிறாரு, சீயோன் என்ன சொல்கிறாளாம்? ஆண்டவர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தாள். ஒருபோதும் தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்கிறாரே. நான் உன்னை எப்படி மறப்பேன்கிறாரே. ஆனால் பிரச்சனை வரும்பொழுது தான், இந்த பிரச்சனைகள் வழியாக போகும்போது நம்ம அதிக குழப்பங்களை அடைகிறோம், ஆண்டவர் மேலே சந்தேகப்படுறோம், விசுவாசத்தை இழந்து போயிடுறோம். இங்கே நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் அதுக்கு என்ன பதில் சொல்கிறார் தெரியுமா? கைவிட்டார்,
ஆண்டவர் என்னை மறந்தாள் அப்படின்னு சொல்கிற அந்த ஆத்மாவுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்கிறாரு பாருங்க. அதே ஏசாயா 49 அதிகாரம் 15 வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ஏசாயா 49 வசனம் 15. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இந்த வேத பகுதியில் பாருங்க, நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு நேரடியாக பதில் சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை கைவிட்டாள் அப்படின்னு சொல்கிற அந்த காரியத்துக்கு கர்த்தர் வேதனைப்பட்டு, இல்லை நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்ல. நான் அப்படி சொல்லலை. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? பெத்த தாய் தன் பிள்ளையை மறப்பாளா? அந்த தாய் தன் பிள்ளையை வளர்ப்பதற்கு அவள் எவ்வளவு கஷ்டப்படுறா, எவ்வளவு பிரயாசப்படுறா, எவ்வளவு கண் விழிப்புகள், எவ்வளவு சரீர முயற்சிகள், அதிக கஷ்டங்களை பாடுகளை சந்தித்து அவ்விதமான ஒரு போராட்டத்துக்குள்ளே போய் தன்னுடைய பிள்ளையை வளர்க்குறா. பிள்ளைக்காக சாப்பிடாமல் கிடக்கிறா, தூங்காமல் கிடக்கிறா. பிள்ளைக்காக எல்லாவற்றையும் அவள் கொடுத்து விட ஆயத்தமாக இருக்கிறாள், அந்த பிள்ளையை காப்பாற்றி வளர்க்கணும்னு சொல்லி. ஆனால் அந்த தாய் தன் பிள்ளையை மறப்பாள? ஒருபோதும் மறக்க மாட்டான். ஆனால் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பெற்ற தாயே பிள்ளைக்கு விரோதமாக நிற்கிற பயங்கரமான காலத்தை இன்னைக்கு பார்க்குறோம். ஆண்டவர் கேட்குறாரு, பிள்ளைக்கு தாய் தன் பாலகனை மறப்பாளா? மறக்க மாட்டா. ஆனால் ஆண்டவர் சொல்றார், ஒருவேளை அவங்க மறக்கலாம். இன்றைக்கி நிறைய காரியங்களை நிறைய இடங்களில் பார்க்குறோம். தாய் தன் பிள்ளையை சாபம் போடுறதை பார்க்குறோம். தாய் தன் பிள்ளை மேலே அபாண்டமான பழிகளை சுமத்துறதை பார்க்குறோம். பெற்ற தாய் தன் பிள்ளைக்கு விரோதமாக நிற்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி ரொம்ப பயங்கரமான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் ஆண்டு சொல்ல, ஒருவேளை அந்த தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. ஒருவேளை பிள்ளை தாயை மறக்கலாம், தாய் பிள்ளையை மறக்கலாம். அது பிள்ளை கூட பெற்றோரை உதாசீனப்படுத்துகிற எத்தனையோ பிள்ளைகளை பார்க்கணும். இன்றைக்கி இது ரொம்ப அதிகம். தங்கள் பிள்ளைகளால் கண்ணீர் வடிக்கிற பெற்றோர் ரொம்ப அதிகம். பிள்ளைகளை உதாசீனப்படுத்தி அவங்களுடைய கடைசி காலங்களில் வேதனை கண்ணீர்களை உண்டு பண்ணுகிறத பார்க்குறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் சொல்கிறாரு, நான் உன்னை மறப்பதில்லை. யார் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன்னு சொல்கிறார். நம்மளை எங்கே வரைஞ்சிருக்கிறாரோ உள்ளங்கைகளில் வரைஞ்சிருக்கு. அப்போ நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லாமல் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒரு தாயை காட்டுறார். அந்த தாய் மறப்பால? மறக்க மாட்டான். ஒருவேளை அவன் மறந்துட்டா கூட நான் உன்னை மறப்பதில்லை. அந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய மனதில் பதிக்கிறதுக்கு ஏதுவா எவ்வளோ அழகாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார் பாருங்கள். நான் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன். மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயரலாம், ஆனால் என் கிருபை விலகாது, என் சமாதானம் உன்னை விட்டு நிலை பெயராது, உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர். இப்படி உதாரணங்களை சொல்லி தேவன் தம்முடைய அன்பை அவர் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசத்திலே நாம் உறுதியாய் வைராக்கியமாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் இவ்விதமாக நமக்காக செயல்படுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் மேலே அக்கறை உள்ள ஒரு தேவன், உங்கள் மேலே அன்புள்ள தேவன், உங்கள் மேலே கரிசனை உள்ள தேவன், உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன், உங்களை ஒருபோதும் மறக்காத தேவன் உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறார். அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாருங்க. உங்களை நேசித்து அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? உங்களுடைய சத்துருவுக்கு அவர் சத்துருவாக மாறுற ஒருத்தன் உங்களுக்கு சத்துருவாக மாறினா தேவன் எப்படி உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்குறார் அப்படிங்கிறத இந்த ஏசாயா 25ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். இந்த ஏசாயா 54:10 இந்த 49:15 பார்த்தோன்னா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நம்ம மேலே உள்ள அன்பை வெளிப்படுத்துது. இந்த ஏசாயா 25ஆம் அதிகாரத்துக்கு போகும் பொழுது நமக்கு விரோதமாக வருகிற சத்துருக்களை அவர் எப்படி அவர் அழிக்கிறார் அப்படிங்கிறத ஏசாயா 25ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வருகிற சத்துருக்களை எப்படி அவர் அழிக்கிறார், அதம் பண்ணுகிறாருங்கிறத அவர் சுட்டி காட்டுறார். நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும், கூளம் எருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல மோவாப் அவர் கீழ் மிதிக்கப்பட்டு போகும். இங்கே மோவாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எதிரி, சத்துரு. என்ன செய்கிறார் ஆண்டவர்?
மோவாப்பை மிதிப்பேன், உன்னுடைய சத்துருவை நான் மிதிப்பேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்படி சொல்லலை. அது எப்படி மிதிப்பேன்னு சொல்லி அவர் சொல்லி காட்டுறாரு பாருங்க. கிராமங்களில் விவசாயம் நடக்கிற இடங்களில் உள்ளவங்களுக்கு இந்த உதாரணம் நல்லா புரியும். அங்கே என்ன செய்வாங்க அப்படின்னா, வயலில் நெல் விதைச்சிருப்பாங்க. நெல்லை அறுத்ததுக்கப்புறம் களஞ்சியத்தில் கொண்டு வந்து என்ன செய்வாங்க, களம்னு சொல்லுவாங்க. களத்தில் கொண்டு வந்து நல்லா அடித்து அந்த நெல் தனியாக, வைக்கோல் தனியாக எடுப்பாங்க. நெல்லை அள்ளிடுவாங்க, வைக்கோலை வந்து மூட்டை மூட்டையாக நெல்லை அள்ளினதுக்கப்புறம் வைக்கோலையும் கெட்டாக கெட்டி பிரித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த கூளோன்னு சொல்லுவாங்க. அந்த வைக்கோலுடைய நொறுங்கி போன வைக்கோல், நொறுங்கின வைக்கோல். இந்த நொறுங்கின இந்த வைக்கோல், இந்த கூளத்தை என்ன செய்வாங்கன்னா, இது குப்பை மாதிரி இருக்கும். அவ்வளோத்தையும் அள்ளி எங்கே பண்ணுவாங்கன்னா, இந்த மாட்டு சாணி எல்லாம் அவங்க அப்பப்போ வந்து கலெக்ட் பண்ணி அவங்க எங்கே போட்டு வச்சுருப்பாங்க அப்படின்னா, அங்கே ஒரு பெரிய உரக்கிடங்கு மாதிரி அதை ஒரு பெரிய மேடை மாதிரி குவிச்சு வச்சுருப்பாங்க. அவ்வளோ மாட்டு சாணியும் குழுன்னு அங்கே தான் கிடக்கும். இந்த கூளம் இருக்குது பாருங்கள், வைக்கோலுடைய கழிவு, வைக்கோல்லேருந்து வரக்கூடிய கழிவு, அதை எடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த மாட்டு சாணியை மேடு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், அதுக்குள்ளே கொண்டு போட்டு மிதிச்சிடுவாங்க. மிதிச்சுட்டு அந்த சாணி குழுன்னு இருக்கும். இதுவும் அதோடு சேர்ந்து காற்றுல பறக்காது, மாறாக மக்கி அப்படியே உரமாக மாறிடும். திரும்பவும் வயலுக்கு வந்து அது நல்ல ஒரு இயற்கை உரமாக மாறிடும். அதை மிதித்து சவுட்டிடுவாங்க. அதை சொல்கிறாரு, மோவாப்பை சத்துருவை எப்படி மிதிப்பேன், இந்த கூளத்தில் அள்ளி உரத்தில் கொண்டு அந்த சாணியில் கொண்டு போட்டு அந்த எருவில் போட்டு எப்படி மிதித்து உள்ளே அமுக்கி வச்சிருவாங்களோ அதை போல நான் மிதிப்பேன் என்று சொல்கிறார். மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதுன்னு அந்த அன்பை காட்டுகிற ஆண்டவர் சத்துருவின் மேலே எப்படி நான் வந்து எதிரியாக இருந்து செயல்படுவேன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள். ரொம்ப அழகாக சொல்கிறாரு, கூளம் எருக்களத்திலே மிதிக்கப்படுவது போல சத்துருவை நான் மிதிப்பேன், அதை தாழ்த்தி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் யுத்தம் பண்ண வேண்டாம், தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுறார். நம்ம யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். மோசே சொல்கிறாரு, ஆண்டவருடைய ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு. ஏன்? எதிர்த்தாப்பில் செங்கடல், பின்னால் இந்த தேவனுடைய மக்களை பிடிச்சிட்டு அடிமைகளாக மீண்டும் கொண்டு போகிறதுக்கு எகிப்து ராஜா ஒரு பெரிய படைகளோடு வாரான். அந்த படைகளோடு வருகிற அந்த எகிப்து ராஜாவுக்கு தப்புறதுக்கு கடலை எப்படி தாண்டுறது? சிறு பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆடு மாடு மிருக ஜீவன்கள், வயதானவங்க, ரொம்ப கஷ்டமான பெண்கள், இந்த திரள் கூட்டம் எப்படி கடலை கடக்க முடியும்? ஒரு வாய்க்கால கடந்துடலாம், எப்படி கடலை கடக்கிறது? அதான் இதோட முடிஞ்சுது, நம்ம எல்லாம் முடிஞ்சுது அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நமக்கு போராட்டங்கள் வரும் பொழுது தேவன் நமக்காக அவர் யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணால் நமக்கு ஜெயம் கிடைக்குமா? கிடைக்காத? கட்டாயம் கிடைக்கும், நமக்கு தான் ஜெயம். அப்போ இங்கே பாருங்கள், சத்துருவை மிதிப்பேங்கார். கூளம் எருக்களத்திலே மிதிக்கப்படுவது போல சத்துருவை மிதிப்பேன். ஆண்டவர் அந்த யாத்திராகம் 14 மட்டும் இல்லை, நீங்கள் நாளாகமத்தின் புஸ்தகத்தில் யோசபாத் ராஜாவுடைய காலகட்டத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே 17ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களோட இருப்பார். கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க. ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக சத்துருவை எதிர்த்து யுத்தம் பண்ணுகிறவர் தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் அங்கே சொல்லப்பட்டது, யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணார். எப்படி? சத்துருவை மிதிப்பேங்கிறார். இங்கே பார்த்தீங்களா, தாவீதினுடைய காலத்தில் கோலியாத்தை ஆண்டவர் யுத்தம் பண்ணினார். தாவீது ஒரு கருவியாக விசுவாசத்தோடு போனான்.
அவ்வளோ பெரிய கோலியாத்தை தாவீதினுடைய பலத்தில் வீழ்த்த முடியுமா? வீழ்த்தவே முடியாது. ஆனால் தாவீது ஒரு சின்ன ஒரு கல்லை விட்டான், அவ்வளவுதான். தேவன் ஒரு போடு போட்டார், கோலியாத்து கீழே விழுந்துட்டான். யுத்தம் கர்த்தருடையது. அருமையானவர்களே, தேவன் நம்முடைய சத்துருக்களை அழிப்பதற்கு அவர் வைராக்கியமாக இருக்கிறார். நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் பயந்து நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. சத்துரு உங்களை கண்டு பயந்து நடுங்கணும். ஏனென்றால் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் தேவன். சத்துரு சாபம் போட்டால் கூட அந்த சாபத்தை அவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர். யாராவது சபிச்சிட்டாங்க, உங்களை சாபம் போட்டுட்டாங்கன்னா நீங்கள் பயப்படாதீங்க. ஐயோ நமக்கு சாபம் போட்டுட்டாங்களே, நமக்கு ஏதாவது ஏவி விட்டுருவாங்களோ, நமக்கு பில்லி சூனியம் வச்சுருவாங்களோ, நமக்கு ஏதாவது மைய வச்சிருவாங்களோ, பயப்படாதீங்க. பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகணும்னு அவர் சொல்லியிருக்கிறனால நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும், செயல்படும். அவர் ஜெயத்தை கொடுக்கிறார். அடுத்து இந்த ஏசாயா 25ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எப்படி சத்துருடைய சதி சற்பனைகளை அவர்கள் நமக்கு விரோதமாக என்ன தந்திரம் பண்ணாலும் சரி, அப்படியே கரங்களால் நமக்கு எவ்வளவு நஷ்டங்களை உண்டு பண்ணணும்னு சொல்லி தந்திரமான யோசனைகள், சதி சற்பனையான காரியங்களை செஞ்சால் கூட தேவன் நமக்கு ஜெயம் கொடுப்பாராம். எப்படி அங்கே பாருங்கள், அதை நம்ம ஏசாயா 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 25 வசனம் 11. நீந்துகிறவன் நீந்துவதற்காக தன் கைகளை விரிப்பது போல அவர் தமது கைகளை அவர்கள் நடுவிலே விரித்து அவர்கள் பெருமையையும் அவர்கள் கைகளின் சதி சற்பனைகளையும் தாழ்த்தி விடுவார். நம்ம எல்லாருக்குமே நீச்சல் தெரியும் இல்லையா? நீந்துறவங்க எப்படி நீந்துவாங்க அப்படின்னு, தண்ணிக்குள்ளே நினைச்சுவாங்க, அப்படி நீந்துவாங்க. தண்ணியை விலைக்கு விட்டுட்டு அவங்க அப்படி கையை வச்சு தண்ணியை ஃபோர்ஸாக விலைக்கு விட அவங்க முன்னால் போய்கிட்டே இருப்பாங்க. அதுதான் நீச்சல். ஆண்டவர் அந்த நீந்துகிற ஒரு மனிதனை உதாரணமாக காட்டுறார். நீந்துகிறவன் நீந்துறதுக்கு என்ன செய்யறான்? தன் கைகளை விரித்து தண்ணீரை விலைக்கு விடுவது போல அவர் தமது கைகளை விரித்து அவர்களுடைய பெருமையையும் சதி சற்பனைகளையும் அவர் விலைக்கு விட்டுருவாராம், தாழ்த்தி போடுவார். உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு தந்திரம் பண்ணாலும், எவ்வளவு சதி சற்பனையான காரியங்களை பண்ணினாலும் சரி, எனக்கு அருமையானவங்களே, அவங்களுடைய எந்த கிரியைகளும் அது ஜெயம் எடுக்கவே முடியாது. உங்களோடு இருக்கிற தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறார். என்ன செய்கிறார்? ஒரு நீந்துகிறவன் நீந்துகிற வண்ணமாக அவர் தமது கைகளை விரித்து அவர்களுடைய எல்லா தந்திரங்களையும் கண்ணிகளையும், உங்களுக்கு விரோதமாக அவங்க எந்த கேடுபாடுகளை அவங்க செய்யணும்னு சொல்லி செயல்பட்டாலும் தேவன் அதை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி அவர் உங்களை தொடர்ந்து முன்னோக்கி செல்வதற்கு, அவர் தொடர்ந்து நீங்கள் முன்னேறி செல்வதற்காக அவர் உங்களுக்கு முன்பாக போய் எல்லாத்தையும் விலக்கி விட்டுக்கிட்டே போகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க. சதி சற்பனையை விலைக்கு போடுவார் அப்படின்னு சொல்லலை. எப்படி சொல்றாரு? நீந்துகிறவன் நீந்துகிற வண்ணமாக தன் கைகளை விரிச்சு நீந்துகிற வண்ணமாக உங்களுக்கு விரோதமாக யார் என்ன தந்திரம் பண்ணாலும், என்ன கண்ணிகளை வச்சாலும், எப்படிப்பட்ட கிரியைகளை செஞ்சாலும் அவர் தமது கைகளை விரித்து அதை அவர் முழுவதுமாக அவர் அழித்து போடுகிற தேவனாக இருக்கிறார். இந்த கால வேளையில் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பயப்படவே செய்யாதீங்க. எவ்வளவு தந்திரம் பண்ணாலும் சரி, எவ்வளவு பில்லிசனிய ஏவல்களை பண்ணினாலும் சரி, ஆண்டவரை நீங்கள் எனக்காக செயல்படுங்க, ஆண்டவரை நீங்கள் எனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் என்ற விசுவாசத்தோடு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில் ஜெயம் கொடுப்பார். அப்போ மனதுருகுகிற கர்த்தராக கிருபையை உங்களை விட்டு விலக்க மாட்டார். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்கிற தேவன் உங்களுக்கு விரோதமாக எத்தனை சத்துருக்கள் எவ்வளோ பலவான்களாக எழும்பினாலும் கூளம் எருக்களத்திலே மிதிக்கப்படுவது போல அவர்களை அவர் மிதிக்கிறவராக, நீந்துகிறவன் நீந்துவதற்காக தன் கைகளை விரிப்பது போல அவர்களுடைய எல்லா சதி சற்பனைகளையும் அவர் அழித்து போடுகிற தேவனாக இருக்கிறார். இந்த அருமையான நாளில் நாம் விசுவாசத்தோட தேவனை நம்ம பற்றி கொள்வோமா? நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அன்றைய ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும். அன்றே அவர்களுடைய எல்லா கவலைகள் இருந்தும்
வேதனைகள் இருந்தும் உம்முடைய ஆண்டவரே ஆறுதலை, உம்முடைய சந்தோஷத்தை, உம்முடைய சமாதானத்தை, உம்முடைய தைரியத்தை நீர் அருளி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்றே அவருடைய குடும்பங்களிலே, அவருடைய வாழ்க்கையிலே நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நீங்கள் யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்திலே டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அதை அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் மறுபடியும் சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.